update. Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. பங்களாதேஷிற்கான விமான பயணங்களை எமிரேட்ஸ் விமான சேவை ரத்து செய்துள்ளது. நேற்றும் இன்றும் டாக்காவிற்கான விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. டாக்காவில் இருந்து துபாய் வரும் 2 விமானங்கள், துபாயில் இருந்து டாக்கா செல்லும் ஒரு விமான பயணம் என்பது இன்று டாக்கா செல்ல எத்தனிக்கும் பயணிகளுக்கு மறுக்கப்பட்ட பயண டிக்கெட்டுகளை பதிவு செய்துள்ள வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொண்டு மறுபதிவு செய்து கொள்ள முடியும். மாணவர்களின் தாக்கம் எத்தரிக்கிறது. இதனிடையே அபுதாபியில் இருந்து இஸ்ரேலின் டெல் அவிவுக்கான இன்றைய விமான பயணங்களை எதிஹாத் ஏர்வேஸ் ரத்து செய்துள்ளது. விமானத்தின் செயற்பாட்டு காரணங்களுக்காக விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எதிஹாத் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது. Brought to you by ABC Cargo and Courier. Here's summer shifting cargo and courier so easy. ABC Cargo summer offers. Call 800-916. Business update. Business update. Brought to you by Zoho.com. More than 55 apps already covered by your hand. Visit Zoho.com or call 800-ZOHO. எதிரான அமெரிக்க டாலரின் கொள்கை கடந்த 7 மாதங்களில் இல்லாத வகையில் 0.7% வீழ்ச்சியடைந்துள்ளது. டாலரின் சுட்டம் 102.39 இருந்து 102.15க்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. இதற்கான அமெரிக்க டாலருக்கு எதிரான யூரோவின் பிரதியை 0.5%, ஜப்பானிய எண்ணின் பிரதி 2.3% அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள் brought to you by Swasthya Ayurveda. UAE வர்மக்கலை மூலமாக சிகிச்சை வழங்கும் ஒரே இடம். Division of Jairaj Vaidya Group, Zomrada Building, Karama. 23 வயதுக்குட்பட்ட கால்பந்து தொடரின் அரையிறுதியில் மொரோக்கோவை வீழ்த்தி ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. நேற்று இடம்பெற்ற போட்டியில் 1-2 என்ற கோல் கணக்கில் மொரோக்கோவை ஸ்பெயின் வீழ்த்தியது. மற்றொரு அரையிறுதியில் எகிப்தை 3-1 என்ற கோல் அடிப்படையில் வீழ்த்திய பிரான்ஸ் அணி இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 19ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் பிரான்சிடம் ஸ்பெயின் ஜெர்மனி அணியுடன் இனி இந்தியாவின்